Alhamdulillah Rabbil Alameen. Salatu wassalamu ala rasulihi ashrafil anbiya'i wal mursaleen wa khatamun nabiyyin Muhammadur Rasulullah sallallahu alayhi wa sallam. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுவின் அருளால் இன்று 7வது நாள் தராவீஹை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல நாயன் இந்த ரமதானில் நாம் செய்கின்ற எல்லா நல் அமலையும் நம்மிடமிருந்து அல்லாஹ் அங்கீகரித்தருள் புரிவானாக. நம்முடைய நோன்புகள், தொழுகைகள், வணக்க வழிபாடுகள் மன தூய்மையோடு இறைவனுக்காக செய்து அதில் இறை பொருத்தம் பெறுகின்ற நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு குறித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருளால் இன்றைய நாள் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லப்படுகின்ற கால்நடைகள் என்ற அந்த ஒட்டுமொத்த சூறாவும் அத்தியாயமும் அல்லாஹுவின் அருளால் நமக்கு மத்தியில் இன்று ஓதப்பட்டது. சூரத்துல் அன்ஆம் பல்வேறு விதமான செய்திகளை தன்னுள் தாங்கி இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு வசனங்களுமே சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பழக்க வழக்கங்களை நம்மிடத்திலே அது சொல்லி காட்டுகின்றது. ஆரம்பமாக துவங்கும் போதே அல்லாஹுவை புகழ்ந்து தொடங்கப்பட்ட அந்த இறைவசனத்தில் அல்லாஹு தொடர்ந்து நிறைய செய்திகளை நமக்கு சொல்வான். முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எப்படி பொய்ப்பிக்கப்பட்டார்களோ அதே போன்று நாயகத்திற்கு ஆறுதல் சொல்லும் பொழுது உங்களையும் அவர்கள் பொய்ப்பிக்கத்தான் செய்வார்கள். அதே போன்று அல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்ல அந்த வசனங்களில் சொல்லும் பொழுது யாருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா விரிவாக்க வேண்டும், அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்திலாஹ் செய்ய வேண்டும் என்று நாடுகின்றானோ அவருடைய மனதிலே அல்லாஹ் இஸ்லாம் என்ற இந்த ஜோதியை வைக்கின்றான். அது அவருக்கு மத்தியிலே அந்த உள்ளத்தை விரிவடைய செய்கின்றது. அதே போன்று யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் நெருக்கடியாக ஆக்கிவிடுகின்றானோ அவரை வழிகேடில் அவர் ஆகிவிடுகிறார் என்ற செய்திகள் எல்லாம் நாம் கடந்த வருடங்களில் ஞாபகப்படுத்திய அந்த இறைவசனம்தான். இன்று நமக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய படிப்பினைக்கு ஒரு விஷயம் என்றால், நாம் அனுதினமும் நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவு, அந்த பழக்க வழக்கங்களை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகின்றான். முஃமினான அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுலு மிம்மா ذكر اسم الله عليه إن كنتم بآياته مؤمنين. முஃமினானவர்களே, ஃபகுலு நீங்கள் சாப்பிடுங்கள், மிம்மா ذكر اسم الله அல்லாஹுவின் பெயரை கொண்டு சொல்லப்பட்ட அறுக்கப்பட்ட அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள். இன் குன்தும் பிஆயாதிஹி முஃமினீன் நீங்கள் அல்லாஹுவின் இறை அத்தாட்சிகளை நம்புபவர்களாக ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் ஆகியிருந்தால் அல்லாஹுவின் பெயரை கொண்டு அறுக்கப்பட்ட அல்லாஹுவின் பெயரை கொண்ட அந்த உணவுகளை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள். அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து சொல்வான், வமாலக்கும் அல்லா தஅகுலு மிம்மா ذكر اسم الله عليه. அப்படி அல்லாஹ் பேரை சொல்லி அறுக்கப்பட்ட அந்த உணவுகளையோ அல்லாஹ் ஹலால் ஆக்கிய உணவுகளையோ சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன இருக்கு? தாராளமா நீங்க சாப்பிடுங்க. ஆனால் அல்லாஹ் எதையெல்லாம் ஹர்ரமல்லாஹு அலைக்கும் உங்களின் மீது ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த உணவெல்லாம் நீங்க சாப்பிடாதீங்க.
உங்களுக்கு எதை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்றானோ அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அடுத்த இறைவசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுவான். அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான், வலா தஅகுலு மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்லி அறுக்கப்படாத எந்த உணவையும் லா தஅகுலு, மீனானவர்களே நீங்கள் சாப்பிட வேண்டாம். வ இன்னஹு லஃபிஸ்க், அதை நீங்கள் சாப்பிடுவது ஒரு பாவமாகும், அது பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டதாகவும் சில பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று அதே போன்று ஷைத்தான்கள் உங்களிடத்திலே தர்க்கம் செய்து அந்த உணவை உண்பதற்காக உங்களை தூண்டுவார்கள், நீங்க சாப்பிடாதீங்க. அல்லாஹ்வின் பெயரை சொல்லாமல் அறுக்கப்படுகின்ற எந்த உணவையும் நீங்கள் சாப்பிடாதீர்கள். நீங்கள் ஒருவேளை அவர்களுக்கு கட்டுப்பட்டு அதோடு நீங்கள் இணைந்து விட்டால் நீங்களும் இணை வைப்பதில் கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள், நீங்களும் முஷ்ரிக்காக மாறிவிடுவீர்கள் என்று அந்த இறைவசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றார். அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு 4 இறைவசனம் உண்மையில் இது சிந்திக்க தகுந்த இறைவசனம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு மத்தியில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய இறைச்சி வாங்குவதிலிருந்து கோழி வாங்குவதிலிருந்து அதனுடைய பேணுதல் உண்மையில் முஸ்லிமான எல்லோரும் நாம் இன்ற அளவிலேயும் பின்பற்றி வருகின்றோம். நம்முடைய மாற்று மத சகோதரர்களும் கூட நாம் வாங்குவது அதுதாகத்தான் இருக்கும் என்பதற்காக முயற்சி செய்து முஸ்லிமானவர்களை அறுக்க வைத்து அதனுடைய உணவுகளையும் நமக்கு கொடுத்து வருகின்றார்கள். இருந்த போதிலேயும் அதை நம்முடைய மனதில் ஆழ்ந்த சிந்தனையோடு பதிய செய்வது நம் மீது கடமை. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த இறை வசனத்தை முடிக்கும் பொழுது இன்னக்கும் லமுஷ்ரிகூன், நீங்க அதுல ஈடுபட்டுட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைந்தால் நீங்களும் அதில் கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்ற அந்த வசனம் நம்மை எச்சரிக்கின்றது. இதற்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, நிர்பந்தமான சில நேரங்கள்ல இஸ்லாம் சில விதி விலக்குகளை நமக்கு தந்துரும். ஆனா அதே மாதிரி நேரங்களில நம்ம ஏதாவது ஹராமான உணவுகளையோ மார்க்கம் தடுக்கப்பட்ட உணவுகளையோ நாம் புசிக்கின்ற சூழ்நிலை வந்தாலோ, உதாரணமாக மதுவை இஸ்லாம் தடை செய்கின்றது, உங்களுடைய உயிர் பிரிகின்ற நேரம் அதை பயன்படுத்துகின்ற நிர்பந்தமான நிலையில் வேறு எந்த இதுவும் இல்லை என்றால் அதற்கான சட்டங்கள் என்பது வேறு. ஆனால் என்றுமே தடுக்கப்பட்டதுதான். அதை நம்முடைய வாழ்வில் எந்த சந்தர்ப்பங்களிலேயும் நாம் எடுப்பதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தந்தது கிடையாது. எனவே அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இறை வசனங்களின் மூலமாக நாம் படிப்பினை பெறுகின்ற ஒரே ஒரு செய்தி, அல்லாஹுவை கொண்டு அறுக்கப்படுகின்ற அந்த மாமிசங்களை தான் இல்குன்து முஃமினீன், நீங்கள்லாம் உண்மையான முஃமின்களாக இருந்தால் அதை உண்ணுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள், அல்லாஹ் தடுத்தவற்றை நீங்கள் சாப்பிடாதீர்கள். அதனால்தான் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படணும். இல்லனா முஸ்லிமான ஒருவருடைய கையாமல் அது அறுக்கப்பட வேண்டும் என்று மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே இது போன்ற மார்க்க சட்ட திட்டங்களை எல்லா நிலைகளிலேயும் நாம் பேண வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த நல்ல துஆக்களோடு வார்த்தைகளை நிறைவு செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.